வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபுல் வீடியோ, அதாவது லென்த் வீடியோ போட போகிறோம். இது வரையும் ஷார்ட் தான் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழா. அதனால தான் நம்ம பக்கத்து வீட்டுக்கார் அவர் வந்து வில்லேஜ் வீடியோ பார்க்க போகிறீங்க. குமரன் அவர் பேர். அங்கே தான் போக போகிறோம். நம்ம ஊரில் என்னென்னலாம் அலப்பறை பண்ணுறாங்க, சரக்கஸ்ட்டு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு தான் நம்ம ஊர்னாவே. சரக்கஸ்ட்டு என்னென்னலாம் அலப்பறை பண்ணுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். கார் எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்கில் போட்டு ட்ரெயினில் போக போகிறோம். சென்ட்ரலில் இப்போ ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் 4:25க்கு ட்ரெயின் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பக்கம் வந்துட்டோம். சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். ரிப்பன் பில்டிங் இப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரீஒர்க் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சென்ட்ரல் வந்துட்டோம். போய் பார்க்கிங் போட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடி போய் ட்ரெயின் ஏற வேண்டியது தான். ட்ரெயின் புக் பண்ணோம், டிக்கெட் கிடைக்கல. ஜென்ரலில் தான் போய் போகணும். அங்கே என்னென்னலாம் கொடுமை நடக்க போகுதுன்ட்டு போய் பார்ப்போம். சென்ட்ரல் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ போய் பார்க்கிங் போட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கார் பார்க்கிங். உள்ளார போய் பார்க்கிங் போடுறோம். யாரா இவனுங்க பெரிய பள்ளம் விட்டு வச்சுக்கிறானுங்க. காசு மட்டும் வாங்குறாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இது பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எவ்வளோ ஜி வரப்பு தானா? எத்தனை நாள் இருந்தாலும் ஓகே தான். ஒன் டேக்கு எவ்வளோ கவரேஜ்? 1085 24 hours. இப்போ இல்லை ஜி, டே பேக்கிங் கம்மியாக தானே வரும். டே பேக்கிங் கம்மியாக தானே வரும். 1085. ஓகே ஜி, ஒரு 2 minutes ஜி. அப்படியே வெளியே போயிட்டு உள்ளார வந்துடுறேங்க. வெளியே போயிட்டு உள்ளார வந்துடுறேன். ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா 1250 ரூபா கேட்குறாங்க. 1250 ரூபா கொடுத்து வண்டி நிறுத்திட்டு போகிற அளவு நம்ம ஒன்றும் பணக்கார கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா வேற பார்க்கிங் பார்க்க வேண்டியதான். இவ்வளோ காசு சொல்கிறான் அம்மா, கொள்ளை அடிக்கிறான்டா கொள்ளைக்காரன். அவங்க 3 ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து 45 minutes தான் இருக்கு. கைஸ், கார் பார்க்கிங் போனோம். ரேட் அதிகமாக சொன்னால் யூட்டன் அடிச்சு வந்துட்டோம். நார்மல் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்களா, ஒன் டேக்கு 400 அவ்வளோலாம் வராது. அதோட கம்மியாக தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குறாங்கன்னா, ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போட்டு 1000 எவ்வளோ சொன்னாங்க குமரா? 1085. 1085 கிட்டத்தட்ட 1000 சில்லறை எவ்வளோ சொல்கிறாங்க. 1085 ரூபா கட்டுங்களாமா ஒரு நாளைக்கு. நாம் வந்து அதனால் என்ன பண்ணலான் இருக்கோம், சென்ட்ரல் மெட்ரோ பார்க்கிங்கில் போகலான் இருக்கிறோம். இது சென்ட்ரல் மெட்ரோ வாகனம் பார்க்கிங் எடுத்தோம். இது சரி, வாங்க உள்ளார போயிட்டு வருவோம். போய் சுற்றி பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் இருக்குதுன்ட்டு. எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட்னே தெரியல. எங்கே தான் இருக்குது, இங்கே தான் 12 hours 10 hours. எங்கடா யாரையுமே காணோம். இது இங்கே தான் இருக்காங்க. ஐயோ தெளிவா, இன்னொன்று உட்காந்தா எப்படி தெளிவா தெரியும்? எவ்வளோ தெளிவா? ஒரு 2 நாளா வந்து தெளிவா. ஆமா ஓகே தெளிவா. ஒன்றும் அங்கே பக்கத்துக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க தெளிவா. இங்கே 400 ரூபா ஓகே தான். TN29 இல்ல தல. இருக்குதா? இருக்கு தல. அதை வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கார்டு இருந்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. அதனால மெட்ரோ கார்டு எடுத்துட்டு இருக்கோம். அதுல காசு இருக்கணுமா? ஓகே, மெட்ரோ கார்டு தேடிட்டு இருக்கோம். இருக்குதா இல்லையாடா? இருக்குதுடா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எக்மோர்லாம் யாருன்னா வந்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் கேட்டாங்கன்னா போகாதீங்க. 1100 ரூபாய் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. மெட்ரோ பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு 400 சம்திங் தான் ஏதோ ஆகுது. அதனால் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கார்டு. இனிமேல் இது நமக்கு தான் யூஸு. அவனுக்கு திருப்பி தர மாதிரி ஐடியா கிடையாது. அவ்வளோதான், பார்க்கிங் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ரெயினுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். பாய் பாய். அவ்வளோதான், கார் பார்க்கிங் போட்டாச்சு. A6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு 500 சம்திங் தான் அது சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து 1000 ரூபா. இங்கே ஒன் டேக்கு 500 தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வாப்பா போகலாம், டக்குன்னு வாப்பா, டக்குன்னு வாப்பா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங். டிக்கெட் எடுக்கிறதுக்கு போய் நீங்கள் லைன்லலாம் நிற்க வேணாம். அந்த மாதிரி இங்கே வந்தீங்களா அந்த மிஷின்லேயே போட்டு சர்ச் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். கியூஆர் கோடு காட்டும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்ச அமௌண்ட்டு. ட்ரெயின் வந்துருச்சு. சீட் பிடிக்க அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கான். நம்மளால ஓடி போயிடலாம், சீட்டு பிடிக்க முடியாது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. இதுதான் ட்ரெயின். டிக்கெட் புக் பண்ணோம், டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அங்கே பாருங்க எல்லா இடத்துக்கும் எப்படி ஏறுறாங்கன்ட்டு. இன்னைக்கு சீட் கிடைச்ச மாதிரி தான். ஏன்டா இங்க வந்து விழுற? பேக் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு வராங்க. சுத்தமாவே வழியே ஒண்ணுல. சொல்லி முடிஞ்சு அதெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இவ்வளவு நம்ம பஸ்ஸு பாருங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிற 6 நம்பர் பஸ்ஸு தான் நம்ம ஊரோட ரதம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட் எப்படியோ ட்ரெயினில் உளுந்து எழுந்து அடிபட்டு வந்தாச்சு. செருப்பும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே போயிடுச்சு, படிக்கட்டு உட்காந்து வந்து. இப்போ தான் மாங்காய் இருக்கலான்னு வந்துக்கிறேங்க. வந்ததுக்கு மாங்காய் இருக்கு சொல்லிட்டாங்க. மாங்காய் இருக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எறும்பு ஒன்று இருக்குது. அந்த எறும்பு பேர் என்ன எறும்பு, அது பேர் அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு மொசரான்னு பேர். சிவப்பு கலராக இருக்கும். அது கடிச்சிச்சுன்னா இப்படி தான் வலிக்கும்லாம் கிடையாது, உசுறு போகிற அளவு வலிக்கும். பாருங்க இவ்வளோ பெரிய கூடு கட்டிட்டு அதில் விழுந்துச்சு. அப்பா சொல்லினே இருக்கிறேன், காலை பிடிச்சி கடிச்சு விட்டுருச்சு. அப்போ கடிச்சிச்சுரா காலை. இருக்கிறேன், கால் பிடிச்சி கடிச்சு விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாங்காய் காட்டுறா. எல்லாம் மரமாக இருக்குது, கொத்து கொத்தா இருக்கு. நமக்கு தான் அப்போ எங்கே பார்த்தாலும் அந்த எறும்பு தானே இருக்குது. இங்கே தான் உசுறு குத்துருவாது இல்லையாட்டி. இதுக்கிட்டலாம் நம்மளால கடி வாங்க முடியாது, வந்துட்டு ஓடிடலாம். எங்கே காட்டு பாருங்க, ஒரு பக்கெட் மாங்காய் அறுத்தாச்சு. அதுங்களா டேய் நீ அங்கே டேய் நில்லு. 2 2 4 ஏய் எவனா இந்த பக்கம் ஒருத்த வாங்கடா, இந்த பக்கம் ஒருத்த வாங்கடா. பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுடைய கயிறு இழுக்கிற போட்டு தான் இப்ப நம்ம பாக்குறோம். அந்த பக்கம் ஒருத்த வாங்கடா. 2 டைம் இந்த பக்கம் டமா டமா பெல்ட் அடிச்சிட்டே. டேய் நீட்டா போடா, நீ சின்ன பையன். டேய் நீட்டா போடா. ஏய் போடா வாங்கயா. டேய் போடா டேய் பிச்சு. ஏய் நில்றா. நான் 1 2 நான் சொல்றேன் 1 2 3 தான் இழுக்கணும். 1 2 3 இழுங்க. நீங்கடா டேய் அதெல்லாம் நல்ல கயிறு எடுத்துனாங்கடா, ஒரே பிய பிச்சு எடுத்துட்டானுங்கடா. இருங்கடா ஏன்டா என்னதுடா அங்க இருக்குது. ஏய் இங்க வா இங்க வா. ஹலோ இங்க வா. ஏய் ஏய் டேய் எல்லாம் லைனா நில்லுங்க, நானே டீம் பிச்சு சொல்றேன். லைனா நில்லுங்க, லைனா நில்லுங்கடா. டேய் விட்டு போய் லைனா நில்லு, லைனா நில்லு, லைனா. டேய் நீ போய் லைனா நில்லு. என்னடா அதுக்குள்ளார கூட்டிக்கினீங்க. டேய் நீ இந்த சைடு வா, தனியா வா. நீ இந்த சைடு போ, நீ அங்க நில்லு, நீ அந்த பக்கம் போ. நீ அந்த நீ அந்த பக்கம் போடா. நீ இங்க நிக்கிறியா? இவன் தம்பி எங்க அங்க நிக்கிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க உங்க டீம்ல? எங்க 6 என்ன மாடலாம்? நீ ஓகே மேல இருக்கு பாருங்க. சாம்சங் லைன்ல ரைட் சைடுல அவன் சும்மா இருக்கட்டும், அவன் தான் டீம். ஏய் கடைசி ரைட் சைடுல. ஆமா ரைட் சைடுல இருக்கு பாருங்க. டேய் ரெண்டு கையும் ஒண்ணா பிடிங்க, ரெண்டு தம்பி. டேய் ஓகேவா? டேய் டேய் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. இருக்குண்ணா, நிறைய இருக்குண்ணா. ஜீஸ் இருக்கு பாருங்க. டேய் நில்றா. ஒரு 3-4 பாக்ஸ் இருக்கு அதே இடத்துல. அப்படியே ரைட் சைடுல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அந்த லைன்ல பாருங்க. கம்பத்துல கட்டி கம்பத்தெல்லாம் கட்டுறதுல இதோ
இதுதான் சென்டர் கோடு. டேய் நில்லுங்கடா, கட்ட விடுங்கடா, டேய் கட்ட விடுங்கடா. அப்ப இல்லைன்னா இருக்காது. டேய் இங்க பாரு, இதுதான் சென்டர் கோடு ஓகேவா? இந்த G20 தேங்காய் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இதை தாண்டி வரணும் ஓகேவா? போட்டோ எடுத்து இந்த சைடு அனுப்புறேன். வந்து அந்த பாத்தீங்கன்னா கார்னர்ல நான் பார்த்து இதை தாண்டி மார்க் வரணும். பண்ணி அனுப்புறேன். சரி ஓகே. எது சின்ன? டேய் ரெண்டு பேத்துக்கு ஒரே சைஸ். இங்க பாரு, இங்க இருந்து ஒரு அடி, இங்க இருந்து ஒரு அடி, அவ்வளவுதான். சரிடா தம்பி முருகா. அவ்வளவுதான். டேய் நில்லு, நான் சொல்லக்குள்ள தான் இழுக்கணும். சரி வந்துட்டு ஃபோன் பண்ணி எப்போ சென்டர் வருவ? இதுதான் ஓகேவா? டேய் நீ போன் பேசுறது அப்படியே கேக்குனா கூப்பிட்டாதல. கேக்குதா? மைக் மாட்டின்னு போய் நீ ஒழுங்கா போன் கட் பண்ணி தூக்கிடா. சரி கூப்பிடுறா, அப்புறமா கூப்பிடுறேன். மாமா கோவம் வந்துருச்சு. டேய் ஆள் கால் தான், இங்க வீடியோ ஒன்னு எடுத்துட்டு இருக்கேன்டா. இந்த கேன் அதை தாண்டி வந்தா உங்களுது, இந்த கேன் இதை தாண்டி போனா அவங்களுது. அந்த குச்சி தாண்டி ஓகேவா? இல்ல நான் சொல்லக்குள்ள இழுக்கணும். டேய் நான் சொல்லக்குள்ள தான்டா இழுக்கணும். எடுத்து தான்டா இருக்கேன். டேய் டேய் 1 2 3 இழுங்கடா. எவங்களுக்கு இழுங்கடா. 2 கேனு. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு. சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. டேய் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பாது விடு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பாது விடு. உங்க டீம் தான நிறைய பேர் இருந்தாங்க. நீ இழுங்கடா. ஜெயிச்ச பசங்களுக்கு எதனா வாங்கி தரலான்னு பார்த்துட்டுக்குள்ளேயே பார்த்தீங்களா ரோட்டில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி போச்சுங்களா, அப்படியே கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. தேர் எடுத்து வெளியிட போகிறேங்க. அங்கே தெரிஞ்சு பாருங்க, அதுதான் கோவில். என்னடா செருப்பு? எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்ரீ அம்மாப்பேட்டைன்னு சொன்னாவே சின்னம்மா கோயில் யாருக்கும் தெரியும். ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் கூட. இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆனால் வந்து இந்த கோயில் வந்து பயங்கர சிறப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆடி 18 சமயத்துல சொல்லு. அந்த சைடு இருக்கிறது வெங்கட்ராமன் கோயில், நடுவில் இருக்கிறது சென்னம்மா பாறை. இதுதான் சென்னம்மா சாமி. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஒரு தேர் இழுத்து வெளியே விடுறோம். அந்த தேர் எந்த தேருன்னு பார்த்தீங்களா? அது இந்த தேர் தான். எங்கே இருக்கு பாருங்க. இது இழுத்து வெளியே விடுறதுக்குள்ளார போதும் ஆயிரும். வச்சுடா. இது எல்லாமே கோயிலோட வாகனங்கள் தான். உள்ள இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஊர் ஏபிடி பாய்ஸ் வந்து மறைச்சிங்க நம்பர் காய்ஸ் இப்போ வாங்க எல்லாரும் தேரை இழுக்க போகலாம். டேய் காரே இருக்குற வழியில காரு. பசங்க பார்த்தீங்களா எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. அப்படியே மேலே போடுற மாதிரி இங்கே ஒன்று நின்றுக்குது போயிடுச்சு. மீதி இறங்க கால் வந்துருச்சு. அந்த தேர் இழுத்துட்டு போறதுல டோர் லாக்ல இருக்குது. வண்டி அப்படிதான்.
எல்லாரும் எங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கரகம் ஜோடிக்கிறதுக்கு வேப்பிலை தென்னம்பூவு அதெல்லாம் உடச்சிட்டு வர போயிட்டுருக்காங்க. இது போய் கால் வலி எல்லாம் கரகம் ஜோடிக்கிறதுக்கு ஆற்றை தாண்டி போயிட்டுருக்காங்க. போய் வேப்பிலை அப்புறம் வந்து பார்த்தீங்களா தென்னம்பூவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரகம் ஜோடிக்கிறதுக்கு. ட்ரோனா எங்கே போகுது தெரியலையே. மேலே பார்த்தோன்னா கீழே தான் எங்கன்னா பல்ட்டி அடிக்கணும். கரகம் ஜோடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி தான் ஆறாரா இறங்கி இறங்கி ஏறி ஏறி இறங்கி போகணும். கோயில் உள்ளார இருக்கு. அண்ணா சுரேஷ் அண்ணா நல்லா இருக்கிறியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. துபாய்க்கு சின்ன வேலையா? ஏன் பெரிய வேலையாக தான் போயிட்டு வருது. பார்த்துக்குங்க இதுதான் ஆறு. இது தண்ணி வந்து பார்த்தீங்களா இது ரொம்ப மேலே அந்த மரத்து வரையும் போயிருக்கு தண்ணிங்க. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுதான் சின்னம்மா கோவில். மூணு பேர் நிற்கிறானுங்களே அப்படியே தான் மேலே ஏறினது. ஒரே ஒரு வியாபாரம் உடச்சி வச்சுன்னு சுற்றி நிற்கிறானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பெருக்கிறாங்க சுத்தமான தண்ணி வர்றதுக்கு. கரகம் ஜோடிக்கிறது எப்படி இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க மீன்லாம் அழகாக ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் நமக்கு முழு நேர வேலையே. மூஞ்சி கருப்பாகுது, நான் பேச முடியாது. வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா 5000 ரூபாய் 7000 ரூபாய் தண்ணியில போட தண்ணியில வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? செல்லு வாட்டர் ப்ரூஃப் தானே. இங்க ஒருத்தர் தூக்கி போட்டு அழுத்து போறாங்க தண்ணியில. சம பாதையில் இருக்கிறாரு அந்த மனுஷன். கரகம் ஜோடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான். சரகஷ்டா பேசினீர நீ. ஏங்க ஏங்க ஆமா தெரிஞ்சிருச்சா? கரகம் ஜோடிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் கால்வாசி முடிஞ்சிருக்கு. இன்னும் இதில் வந்து பார்த்தீங்களா 70% முடிய வேண்டியிருக்கு. நான் எண்டில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. மறுபடியும் தண்ணீர் போட்டு அமுக்க போறாரு. அவ்வளவுதான் பார்த்து தெரிஞ்சிச்சா மாமா? கேள்வி கேட்டே தான் பண்றேன். ஏன் ஒரு 5 செகண்ட் விட்டு அடிச்சா இறங்க விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் போதே. ஜோடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நல்லா ஏறா வீடியோப்பா. அப்படியே நாட்டை வந்து பாகிஸ்தான் இந்தியா மாதிரி அப்படியே பிளான் பண்ணிக்கிறாங்க. வரலாறு ஒளி வாங்கடா. ஏய் ஆனா உட்காந்து ராஜசேகர பேண்ட் போட்டு நின்னாங்க. நான் குடுமா பேண்ட் போட்டு என்னையா தண்ணியில அமுத்தி வச்சான். வாடா உங்க உட்கால ஒளி நன்றி போட்டு சாமி சேர எடுத்து வாடா. டேய் மாமாக்கு ஒரு மைக் அட்டாச் பண்ணி விட்டுறலாம் சார். உட்கால ஒளி. ஏய் அரவா டேய் போலீஸ் மாவனே வாடா இங்க.
வாங்கடா சொல்லிக்கிறேன் வராங்க. என்ன குழு தண்ணில இருந்து நான் மறந்து நினைச்சேன். வாடா மறந்துடா. என்னடா பண்ண? எல்லா ஆளுமே நிக்கிறாங்க. இவனுங்க என்ன பெரிய புத்தி மாதிரி நின்னுறான். வாடாங்க நில்றாங்க. ஆடாடி நில்றாங்க வாடா. மச்சி வா மச்சி நம்ம ஃபங்க்ஷன் மச்சி வா மச்சி. ஏய் 2 பேர் 3 பேர் நிக்கீங்க. அப்புக்கு அப்படியே நிறுத்துங்கடா. 3 பேர் நிக்கீங்க. அப்ப நிறுத்துற அப்படியே. 3 பேர் நிக்கீங்க. அப்ப இறங்க. ஏய் நான் எனக்குலாம் எந்த காலத்துல சாமி வந்து இந்த காலத்துல வந்துருது. கோடி கைஸ் நீ எவ்வளவு வேணாலும் சாமி கொண்டு போதே எனக்கு அருளி வரல கைஸ். சொல்லு இப்ப சொல்லு. ரெக்கார்ட் பண்ணுமா? ரெக்கார்ட்ல தான் இருக்குது. என்னடா இவ்வளவு நீ இன்னும் தெரியலையா நீ? மாமா போய் டவுசரோட காட்சி எடுத்துட்டு போறடா. போவாதல்ல. யார் கூட இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. எங்கடா கவர் பண்ணுவீங்க? பேக்ல இருக்கிற சாரி பிளேட்ல இருக்கிற இப்போ எல்லாரும் கூழ ஊத்த போறாங்க. நீங்க அததான் பார்க்க போறீங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷம், குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷத்துல சாமியை ஃபுல் ஜூம் பண்ணி பார்க்கலாமா? சாமி பாருங்க எப்படி காய்ச்சலிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆச்சு எங்கடா அழிக்கிறாங்க, ஒரே டல்லா தெரியுறாங்க சாமி. இப்ப பாரு மாரியம்மனோட முகத்தை பாருங்க. பாரு குறுக்க வராரு 5000 ரூபாய் போயிடும். 5000 ரூபாய் இந்த கையில வச்சு பிடிச்சிக்கீங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாவிளை கிடைக்க போகிறோம். மாவிளை கிடைக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. சோறு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிளம்பிட்டான். என்னடா எங்கடா வச்சு சாப்பிடலாம்? இவர் தான் எங்க மாமா. இவர் பண்ற சேட்டை தான் அதிகம். பாத்தியா வாழைக்காய் மட்டும் ஆட்டி போறான். இருக்கேந்திரா கூட்டாஞ்சோரா? கூட்டாஞ்சோறு என்ன பாப்பா இருந்துங்க சோறு. நாங்களாம் எல்லாம் கிளம்பிட்டோம். அப்ப என்னடா பண்ற? இருக்கிற சைடிஸ் மட்டும் பொறிக்குதுல வைடா. எனக்கு வெட்டணும் வரல. அப்ப வெயிட் கையாக்குற பாத்தீங்கன்னா எங்க போலாம்? வேட்டி கழனிச்சுடா. இப்படியே வந்துடா, இப்படியே வந்துடா. யாரும் மதியம் இங்க நில்றா, இங்க வைடா வாடா. இதை நான் இப்படியே தூக்கின்னு சுத்தணுமாடா? ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க? ஆமா சாப்பிடுமா? இருந்த வாழைக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. வெறுஞ்சோறு தூக்கின்னு போய்க்கிற மாதிரி அவங்க தான் போய் சாப்பிடணும். மதியம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ வேட்டி கழனிட்ட இது பிறண்டி நடத்துமா? முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது. கும்பரம் எங்கடா எங்கடா? சாப்பாட்டுல கல்லுல வச்சுக்கிறாங்க, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு கண்டுபிடிச்சா நல்லா இது பாடு பாடு ஒரு பாட்டு பாடு. இல்ல ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு. அண்ணா தாடுற பாட்டு பாடு.
தள்ளி நின்றாரா தள்ளி போய் இல்லைங்கண்ணா நிறைய டீ போயிட்டு போடுறாங்க பார்த்தா இருட்டுல நிறைய டீ பாருங்கடா டேய் லோங்க சார்